refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. நீ ஒரு ஆள் தானா ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்கு? இத்தனை வருஷம் நீங்கள் கூட இருந்தீங்களா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் போய் அவருக்கு 2 நாள் ஒர்க் பண்ணிட்டு வரேன், ஆடு பண்ணுறதுக்காக. டப்பிங் பண்ணுறேன், ஆடு பண்ணுறேன், எல்லாமே பண்ணிட்டு வரேன். நீங்கள் கூடவே இல்லை. வியாபார இது தெரியாது சார் அவருக்கு. வெறும் கதை பண்ணுறதுக்கு, ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு, அதை எப்படி லைவாக கொண்டு வரலான்றதுலையே மைண்டு போயிடுச்ச ஒழிய அவருக்கு வியாபார விஷயங்கள், காசு பண்ணுறது எப்படி, அது அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. நம்மளுக்கும் நடிப்புன்றது எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. பாண்டியராஜன் மாதிரி, பார்த்திபன் மாதிரி நம்மளும் படத்தில் நடிக்கணுன்ட்டு 2-3 பேர் ஐடியாலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாத என்னை வந்து இந்த கேரக்டரில் நீ நடித்தே ஆகணும், நான் நடிச்சுட்டு போனீங்கன்னா உனக்கு ஃப்யூச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணி என்னை நடிக்க வச்சார் அந்த படத்தில். கமல் சார், ரஜினி சார், பாக்யராஜ் சார் 3 பேருடைய ரசிகர்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற ஒரு கணக்கெடுப்பை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருப்பாங்க. இவருக்கு தான் அதிகமான ரசிகைகள் ரொம்ப ஜாஸ்தி. பெண்கள் ரசிகர்கள் இவருக்கு ரொம்ப அதிகம். சரி, அவர் நமக்கு ஒரு சகோதரர், ஒரு வாத்தியார், அதே மாதிரி கடைசி வரைக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து ஒரே மாதத்தில் தமிழ் சினிமாவோட 2 இமயங்கள் இப்போ நம்ம கூட இல்லை. அதில் ஒரு இமயம் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அந்த நியூஸ் கேட்டோன்னு உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு என்னால் நம்பவே முடியல ஆக்சுவலாக. அதான் நான் இங்கே வெளியூரில் இருந்தேன். நான் வெளியூரில் இருந்து ஷூட்டிங்கில் இருந்தேன். இப்போ ஃபோன் என்கிட்ட இல்லை, நான் வேறு ஒருத்தட்ட கொடுத்து வச்சுருந்தேன் ஃபோனை. கம்பெனியுடைய கேரக்டருடைய ட்ரெஸ் போட்டிருந்தேன். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நியூஸ் கடகடன்னு நியூஸ் வந்துடுச்சு. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. ஏன்னா அவர் ஹெல்த் இஷ்யூன்னு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்ததே கிடையாது. இறந்துட்டாருன்னொன்னே, ஏன்னா ஏற்கனவே சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டு சாரி சொல்லிவிடுவாங்க சேனலில். அப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு அப்புறம் நான் இல்லை இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சென்னைக்கு ஃபோன் பண்ணேன். எல்லா ஃபோனுமே ரிங் போயிட்டே இருக்குது, எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே சென்னையில் ஒரு நண்பர் வந்து இல்லை இது கன்ஃபார்ம் தான் நியூஸ் அப்படின்னோடனே நான் அப்படியே உடஞ்சி போய் என்னால் நிற்கக்கூட முடியல. ரொம்ப கதறி அழுதுட்டேன் ரொம்ப அங்கேயே செட்லேயே. அதுக்கப்புறம் என்னை சென்னையிலேருந்து காரைக்குடியிலேருந்து ட்ரிச்சிக்கு கார்லேயே அனுப்பிச்சி விட்டு அப்புறம் என் பையன்தான் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு சென்னை வர வச்சாப்பு. அவர் டெத்து வந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாள் கூட போய் டாக்டர்கிட்ட ஊசி குத்துனதோ, இல்லை காய்ச்சல் வந்து 2 நாள் படுத்த மாதிரியோ, அவருக்கு எந்த ஒரு இதுவும் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய் டாக்டர்கிட்ட மந்த்லி செக்கப்புக்காக போயிருக்காரு. அப்போ கூட அவர் வந்து டாக்டர் யாருமே அவருக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும், இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு அடப்பு இருக்குது, அது இருக்குது, யாருமே ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட அவருக்கு அந்த மாதிரி வந்ததே இல்லை. ஆனால் அதுவும் அவர் பெரியவர் இறந்துட்டு ஒரு 15-16 நாளுக்குள்ளே இவருடைய டெத்துன்றது யாருனாலையுமே யோசிக்க முடியாத ஒரு விஷயம். பாரதி ராஜா சார் அந்த இதுவில் அதுக்குமா ஏதாவது பாதிச்சு அந்த மாதிரி ஏதாவது நினைவுகளை நினச்சி அந்த டிப்ரெஷன் அவருக்கு கொஞ்ச நாள் இருந்திருக்கு. கடந்த ஒரு 10 நாளாகவே அது இருந்திருக்கு. அதான் திடீர்னு இப்படி இப்போ போயிட்டாருன்னு சொல்லிட்டு. பட் அவராவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் பையனோட இழப்பு அதில் ரொம்ப உடச்சி போயிட்டார். ஏற்கனவே அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்து நானும் அவரும் தான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசி இருந்துட்டு தான் வந்தார். அதுக்கப்புறம் பையனுடைய திடீர் மரணம் அது அவரால் ரொம்ப தாங்கிக்க முடியல. அவர் இறந்து ஒரு 10-15 நாள் 16 நாளுக்குள்ளே இவர் இறக்குறாருன்றது தொடர் மரண நிகழ்ச்சியாக வருதுன்றது ரொம்ப வேதனையாக இருக்குது. பாக்யராஜ் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அவர் கூட. அந்த மாதிரி வந்து அவர் கூட இருக்கிற அந்த கேரக்டரை கூட வந்து அவர் தனியாக காட்டுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து ராசுகுடி படத்தில் தனியாக தெரியுவீங்க. அந்த பயணம் எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? அந்த பயணமும் நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி தான். நம்மளுக்கும் நடிப்புன்றது எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. அது எங்கள் யூனிட்லேயே 2-3 அசிஸ்டன்ஸுங்களுக்கு கொஞ்சம் நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது.
நம்மளை மாதிரியே ஒரு பாண்டியராஜன் மாதிரி பார்த்திபன் மாதிரி நம்மளும் படத்தில் நடிக்கணுன்ட்டு 2-3 பேர் ஐடியாலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாத என்னை வந்து இந்த கேரக்டரில் நீ நடித்தே ஆகணும், நான் நடிச்சுட்டு போனீங்கன்னா உனக்கு ஃப்யூச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணி என்னை நடிக்க வச்சார் அந்த படத்தில். அவர் கூட நான் ஒர்க் பண்ணுற மாதிரியே தான் நடிச்சிட்டு இருந்தேன். நான் ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தேன். பட் அவர் கூட காம்பினேஷன் நடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுவேன். நான் ஒழுங்காக டைலாக் பேச மாட்டேன், அப்படி இப்படி இருந்தேன். பட் அதை சமாளித்து எப்படியோ அந்த படத்தை முடித்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு அந்த படம். அதான் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஒழுங்காக பண்ண மாட்டேன் போக மாட்டேன் வருமா, அப்போ அந்த அவரை உங்களை எந்த மாதிரி அவர் ட்ரெயின் பண்ணார்? அவர் வந்து ஒன்றும் இல்லை, தைரியம் கொடுப்பார். ஐஸ்வர்யா பக்கத்தில் இருக்கும், அது நல்ல பூஸ்ட் கொடுக்கும். டைரக்டரும் வந்து ஒன்றும் நீ டைம் எடுத்து பண்ணியும் டைம் நமக்கு ரொம்ப கொடுப்பார். நீ மனப்பாடம் பண்ணி நீ என்ன எப்போ எது சொல்கிறியோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃப்ரீ. அதெல்லாம் நம்மளை வந்து திட்டுறது சொல்கிறது அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது நாள் வரைக்கும் நான் அவர்கிட்ட எந்த ஒரு சின்ன ஒரு இது கூட நான் வாங்கினது கிடையாது. நீங்கள் அவர் கூட நடிச்சிருக்கீங்க, அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட வந்து ஃபேமிலி நிகழ்லையும் வந்து அவர் உங்கள் கூட கலந்துருக்கிறாரு. எப்போ நெருக்கமானார்? அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் நிறைய போயிருக்கேன். கோயம்புத்தூர் இங்கேருந்து போகும்போதே கோயம்புத்தூர் தான் போவோம். அவங்க பெரிய அண்ணன் வீட்டுக்கு போவார். அங்கே தான் போய் காலையில் ஹோட்டலில் தான் ரூம் போடுவாங்க. பட்டு டிஃபன்லாம் அங்கே தான் அவங்க வீட்டில் தான் நடக்கும். அவங்க அவரோட அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கெலாம் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தம்பி இன்னொரு அண்ணன் இருக்கார், நடு அண்ணன், அந்த பசங்க கல்யாணத்துக்கெலாம் நாங்கள் போயிருக்கோம். வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான் கலந்துருக்கேன். பெரிய அண்ணன் பொண்ணு கல்யாணம், சின்ன அண்ணன் பையன் கல்யாணம், அவங்க வீட்டில் நானும் ஒரு ரிலேஷன் மாதிரி தான் அவங்க வீட்டில் இருந்தேன். நான் எப்போ போனாலும் கோயம்புத்தூரில் பெரிய அண்ணன் வீட்டுக்கு போயிடலாம். அவர் பெரிய அண்ணன் என் கூட ரொம்ப பிரியமாக சகஜமாக பழகுவார். மற்றவங்கக்கிட்ட யார்கிட்ட பேசுகிறாரோ அது நமக்கு தெரியாது, என்கிட்ட ரொம்ப. அதே மாதிரி சின்ன அண்ணனும் அப்படி தான் இருப்பார். அவங்க ஃபேமிலியில் அவங்க பசங்க, அவங்க அண்ணி, அவங்க எல்லாருமே என் கூட என்னை வந்து அந்த வீட்டு குடும்பத்து பையன் மாதிரியே பார்த்துப்பாங்க. ஓகே சார். இப்போ நம்ம வீட்டு நிகழ்வுகளில் நீங்கள் அவர் எதாவது இன்வைட் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு வந்தார், அப்புறம் என் பொண்ணு ரிசப்ஷனுக்கு வந்தார், நிச்சயதார்த்தம் சடங்குக்கு வந்தார். அது இல்லாமல் இப்போ என் பையனுக்கு செப்டம்பரில் மேரேஜ். அது நான் டைரக்டருக்கு பத்திரிக்கை வைக்காத குறை தான். இன்னும் எனக்கு அந்த மனசு கஷ்டம் இன்னுமே இருக்குது. என் பையன் கல்யாணத்துக்கு அவர் இல்லாமல் போயிட்டாருன்றது. அவருக்கு அந்த நிச்சயம் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி தான் பண்ணோம். அதனால் அவருக்கு அதை சொல்லலை, கல்யாணத்துக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் நான். இப்போ அவர் இல்லாதது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பட் நான் வந்து அவங்க வீட்டுக்கு நான் எப்படியும் பத்திரிக்கை வைப்பேன். நான் அவங்க வீட்டுக்கு நான் எப்போதுமே நான் ஒரு புள்ள மாதிரி போவேன் வருவேன். இனிமேல் ஃபர்தராக அவங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நான் செய்யறதுக்கு தயாராக இருப்போம். அந்த காலகட்டங்களில் இந்த சைடு வந்து உலகநாயகன், இந்த சைடு வந்து சூப்பர் ஸ்டார், இதுக்கு நடுவில் பாக்யராஜ் சார் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. படங்களாகவும் சரி வசூலாகவும் சரி இணையாக நிற்கிறாரு. அவர் காலகட்டம் எப்போ சார் ஸ்டார்ட் ஆச்சு? எந்த படத்துக்கு அப்புறமா? இல்லை, அது மௌன கீதங்கள். அவர் படம் எல்லாமே பிளாஸ்டர் தானே. அவருடைய சோர்லா சித்திரங்களாகட்டும், ஒருகை ஓசை, மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், அதெல்லாம் அந்த பீரியட் தான் பெரிய ஹைப்பான பீரியட். ரஜினி சார் பக்கத்து தியேட்டரில் ரஜினி சார் படம் ரிலீஸு, இங்கே பேனர் அடிக்கிறது உடைக்கிறது, இங்கே போஸ்ட் ஓட்டுற பிரச்சனைகள் நிறையா வந்திருக்குது. அந்த மாதிரி ரசிகர்கள், அவங்க ரசிகர்களுக்கும் இவங்க ரசிகர்களுக்கும். நான் சிவப்பு மனிதன்லேயே வந்து தியேட்டரில் அந்த இது நடந்தது. இவர் போஸ்ட் ஓட்டுறதை அவனுங்க கிழிக்கிறது, இவனுங்க போஸ்டரை ஒட்டி அவனுங்க கிழிக்கிறது, அந்த மாதிரி வந்தது. படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது இவர் வர்ற சீனெல்லாம் இவனுங்க ஒரு பக்கம் ரசிகர்கள், ரஜினி சார் ரசிகர்களும் உள்ளே உட்காந்துருப்பாங்க. அது ஒரு பெரிய இதுவாக தான் இருந்தது அப்போ அந்த டைமில். 2 பேருக்கும் இணையாக போட்டியாக இது பண்ணது எங்கள் டைரக்டர். ஆக்சுவலாக வந்து 3 பேருடைய இது எடுக்க சொன்னாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், சென்சஸ் மாதிரி. அதாவது கமல் சார், ரஜினி சார், பாக்யராஜ் சார் 3 பேருடைய ரசிகர்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற ஒரு கணக்கெடுப்பை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருப்பாங்க. இவருக்கு தான் அதிகமான ரசிகைகள் ரொம்ப ஜாஸ்தி. பெண்கள் ரசிகர்கள் இவருக்கு ரொம்ப அதிகம். அதனால தான் அதை வச்சு தான் இவர் வாரிசுன்னு சொன்னதே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே சார். இப்போ சேரனோட படங்களில் வந்து ஹியூமர்,
காமெடி, ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறமா வந்து சாரோட அந்த டைட்டில் வைக்கிற இடம், இடம். இது எல்லாருமே வந்து நாங்கள் பார்த்து வியந்துருக்குறோம். நீங்கள் அவர் கூட நடிச்சிருக்கும்போது எப்படிடா இந்த இடத்துல எப்படி இப்படி வைக்க முடியுமா, அது இந்த இடத்துல இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயம் பார்த்து வியந்திருப்பீங்களே. அதில் உங்க இப்போ வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ள நிற்கிறது என்ன மாதிரி? இப்போ என்னென்னா, நான் முந்தானை முடிச்சு பார்க்கும்போது அந்த ஓப்பனிங் சாங்கும் ஹிட்டு, அந்த சீனும் தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் வந்தது. ஓப்பனிங்கில் ஒரு வயசான கிழவி, தாத்தா பாட்டி வருவாங்க, மாமோயின்னு கூப்பிட்றது, அது ரொம்ப லைவாக இருந்தது. அது வந்து நம்ம அவர் சார் கூட ஒர்க் பண்ண ரங்கராஜன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்களுடைய தாத்தா பாட்டி தான் அவங்க 2 பேருமே. அவங்கள வச்சு அதை எடுக்கும்போது தியேட்டரில் அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து சுந்தரகாண்டம் அதெல்லாம் முடிச்சுட்டு ராசுக்குட்டி படம் பண்ணும்போது நான் சார்கிட்டே சொன்னேன், சார் முந்தானை முடிச்ச மாதிரி ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னேன். ஸோ ஆமாம் இருந்தால் நல்லாயிருக்கும்ப்பா, நீ சீன் எதாவது சொல்லு அப்படின்னாரு. அப்போ அந்த ஓப்பனிங் சீன் வந்து ஒரு அம்மா பையனுக்கு உண்டான அந்த அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள உறவு பற்றி சொல்கிறதுக்கு தான் அந்த ஒரு சீன். அது வந்து எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லிகிட்டு இருப்பாங்க, இப்படி ஒரு சின்ன கதை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் நான் சொன்னேன். நான் அதை வீடு கூரை இது பண்ணிகிட்டு இருப்பான், வீடு எல்லாம் ஓலை எல்லாம் ரொம்ப புவராக இருக்கும், அது சரி பண்ணுறதுக்காக ஈவினிங்குள்ளே அது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து இவன் குழந்தைய வந்து ஒரு மரத்துக்கு கீழே தொட்டிலில் போட்டிருப்பாப்புல. இந்த அம்மா வந்து காலையிலேருந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எப்பா ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு போப்பா, வெயில் கொளுத்துது, பசியாக இருப்ப அப்படின்னா, அம்மா இருமா நான் இது பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே இந்த கிழவி 2 தடவை சொல்லி பார்த்துட்டு 3ஆவது தடவை அவன் குழந்தைய கொண்டாந்து வெயிலில் போட்டுரும். உடனே குடுகுடுன்னு கீழே இறங்கி ஓடியாந்து தூக்கிறோம், ஏமா உனக்கு அறிவு இருக்கா, பச்சை குழந்தைய கொண்டாந்து வெயிலில் போடுற அப்படின்னா, ஏண்டா நானும் என் புள்ள நீ காலையிலேருந்து கஷ்டப்படுற, அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், உன் புள்ள கஷ்டப்படுறத பார்த்து நீ இப்போ இறங்கி ஓடியாருல்ல, அதே மாதிரி தான் அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி டைரக்டர் வந்து டைட்டில் போடுவார். அதுக்கு பெரிய கிளாப்ஸ் தேட்டர். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அதெல்லாம் வந்து எப்படி யோசிச்சு பார்த்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக்காக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும், பயங்கரமாக ஸ்க்ரீன் பிளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்போம். அப்போ அந்த டைமில் அது வந்து ஒரு அம்மா புள்ள, அது வந்து யாரும் யோசிச்சுக்க பார்த்தே முடியல. வெயிலில் கஷ்டப்படுறான் வான்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்படிலாம் இந்த அதுக்கப்புறமா இப்படி எடுத்து இந்த குழந்தைய போட்டு இந்த சீன்லாம் வந்து பெரிய அவரால் மட்டும் தான் சார் பண்ண முடியாது. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இன்ஸ்டாவில் ஒரு படம், ஒரு போஸ்டர் ஒன்று வந்தது. அதில் வந்து ஒரு குத்து விளக்கு இருக்கும், அந்த குத்து விளக்கில் வந்து சிகரெட் அணைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக RRR படம். அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஏற்காடில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் நடந்தது. அது மேக்ஸிமம் அந்த போர்ஷன்லாம் முடிச்சுட்டு வீடு போர்ஷன் எடுக்கும்போது நம்ம SAC சார் வீடு இருக்குல்ல சாலிகிராமத்தில், அந்த வீட்டில் ஒரு போர்ஷன் எடுக்கிறோம். பானுப்பிரியா வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அந்த பொண்ணு. அவங்க அத்தை பையன், அத்தைக்கு வந்து எப்படியாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த பொண்ணு மேலே இருக்கிற சொத்து பூரா இவங்க எடுத்துக்கலான்ற ஒரு கன்னிங்கில் அந்த மாதிரி பண்ணுவாங்க, அவளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக. அப்போது அவர் ரூமில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி படம் வச்சு பக்கத்தில் ஒரு குத்து விளக்கு ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவன் அத்தை பையன் உள்ளே வருவான், உள்ளே வந்துட்டு பால் கொடுப்பான். பால் கொடுத்து, நீ இப்போ ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் மைண்டில் இருக்க, பால் குடிச்சிட்டு தூங்கிடு, மற்றதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போவான். பட் ஆக்சுவலாக அதில் வந்து ஏதோ மருந்து கலந்துருப்பாங்க. இந்த பொண்ணு குடிச்சிட்டு உள்ளே சூனாகி படுத்துருவான். படுத்ததுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்ச நேரம் டைம் லேப்ஸ் விட்டு அவன் உள்ள சிகரெட்டோட உள்ளே வருவான். உள்ளே வந்துட்டு சிகரெட்டு அணைக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடம் தேடிக்கிட்டே இருப்பான். அப்போ தான் நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் அந்த குத்து விளக்கு இருக்குது அதில் வச்சு அமர்த்துங்க அப்படின்னு. உடனே டைரக்டர் அப்படியே என்னை திரும்பி பார்த்துட்டு கேமராமேன்கிட்ட சொல்லி குத்து விளக்குக்கு ஒரு டைட் ஷாட் வைக்க சொல்லி அந்த சிகரெட்டை வந்து அதில் அணைக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தார். அதிலிருந்து எனக்கு சீனியர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, 2-3 பேர் என்னோட சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆனால் ஷாட் எடுக்கிறது வந்து என்னை விட்டு தான் எடுக்க சொல்லுவார், தைரியமாக நீ ஷாட் அடியா அப்படின்றார். அன்னைக்கே வந்து மத்தியானம் 12 மணிக்கெலாம் திடீர்னு, ஜெகா எனக்கு பசிக்குது, நான் மேலே போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ இந்த சின்ன ஷாட்டெல்லாம் ஒரு 3-4 ஷாட் நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டார். இதெல்லாம் வந்து இன்றைய முதல்வர் CM வந்து உட்கார்ந்து பார்த்துட்ருக்குறாரு.
அது வேற ஒரு ஷூட்டிங்கில் எனக்கு ஞாபகப்படுத்தினார். எங்கள் வீட்டில் அந்த சீன்லாம் நீங்கள் ஷூட் பண்ணீங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு வேற ஒரு படத்தில் மீட் பண்ணும்போது சொன்னார். அது மாதிரி வந்து அன்னைக்கு ஈவினிங்கே கூட அவர் சீக்கிரமாக கிளம்பி எடிட்டிங் போயிட்டார். எடிட்டிங் போகும்போது என்கிட்ட 4-5 ஷாட்டு சொல்லிவிட்டு இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு எடிட்டிங் பாப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டார். அந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். எனக்கு நான் சொல்கிற சீனு, நான் சொல்கிற ஷார்ட்ஸு எல்லாமே இப்போ கூட ஏதோ துணை முதல்வரில் அவர் ஒரு பக்கம் க்ரேன்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணி கார்த்திக் ராஜா தான் கேமராமேனு. இரியா எல்லாம் அவன் ஒரு பக்கம் போயிட்டு அவன் ஒரு பக்கம் போய் ஒரு ஷாட்டு சொல்லுவான் பார்த்துக்கினாரு அப்படின்னாரு. அப்புறம் அதே மாதிரி சார் இந்த பக்கம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் அந்த சார் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஷூட்டிங்லலாம் வந்து நாங்கள் ரொம்ப கேஷுவலாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சீனு வந்து அந்த சீனு அதை அனுப்பிச்சோன்னே ஓகே அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு அது இன்ஸ்டாவில் பார்த்து மறந்துட்டேன். நான் அந்த சின்ன போஸ்டரை வந்து இன்ஸ்டாவில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. சரி அது நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எஸ்ஐ சார் வீட்டில் நடக்கிறனால ஒரு முதல்வர் விஜய் அவர்கள் ஆமாம் மேலே மாடியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு ஷூட்டிங்கே என்ன நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. ஓகே சார். இப்போ அதுக்கப்புறமா ஒரு நிகழ்வு உங்கள் பார்த்து உங்ககிட்ட அதெல்லாம் ஆமாம் ஞாபகப்படுத்தினாப்புல. எனக்கு நானே மறந்துட்டேன். அவர் ஞாபகப்படுத்தினார். எங்கள் வீட்டில் இருந்தது படம் ஷூட் நடந்தது, நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் மேலே. இப்போ அவர் சிஎம்மாக வந்ததுக்கப்புறம் ரைட்டர்ஸ் யூனியன் அவங்க மூலியமாக போய் ஒரு வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு ஏதோ சோனுவும் அவரும் கொஞ்சம் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும். அவருக்கு வாழ்த்து மடல் வந்து டைரக்டர் எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்துட்டு எப்போ இதை அப்படியே டைப் பண்ணி சோனுக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னாரு. அப்புறம் நான் ஃபோன்லேயே அதை டைப் பண்ணி சோனுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அவர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி பாக்யராஜ் அவர்கள் வந்து எவ்வளவோ பண்ணிட்டாரு, இதுக்கப்புறமா வந்து யாரும் அதை வந்து பண்ண முடியாது, ஆனால் அதை வந்து அவர் பொறுப்பாக அந்த இதுவாக கொண்டு போயிருந்தாருன்னா இந்நேரம் போயஸ் கடலில் ஒரு 10 வீடு வாங்கியிருக்கலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட டிராஃப்ட் ஆகட்டும், அவரோட ஸ்க்ரீன் பிளே, அவரோட விஷயங்கள் எல்லாமே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு சின்ன பாட்டு ஒரு சின்னது கூட ஒரு காப்பிரைட்ஸ் போட்டு எவ்வளோ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாக்யராஜ் அவர்களோட அவர் இது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருந்திருக்கலாம், பெரிய சம்பாதித்து இருந்திருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் அந்த எண்ணம்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தானே சார், எந்த இதுவும் இல்லாமல் இல்லை அவருக்கு வியாபார இது தெரியாது சார். அவருக்கு வெறும் கதை பண்ணுறதுக்கும் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு அதை எப்படி லைவாக கொண்டு வரலான்றதுலையே மைண்டு போயிடுச்ச ஒழிய அவருக்கு வியாபார விஷயங்கள் காசு பண்ணுறது எப்படி அது அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அது அவர் மைனஸாக தான் இருந்தார், ரொம்ப மைனஸாக இருந்தார். அவர் சொன்னது கரெக்டு தான். நினச்சிருந்தாருன்னா கரெக்டாக அக்ரிமெண்ட்டே போட தெரியாது அவருக்கு. ஓப்பனாக சொல்லப்போனால் அதுதான் ப்ராப்பரான அக்ரிமெண்ட்டு போட்டிருக்க மாட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த நிகழ்வில் இந்த மாதிரி சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் ஒரு இந்த மாதிரி பேசி ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டேன், அதுக்கு முன்னாடி வந்து என்னை காப்பாற்றி கொண்டு போயிட்டு விட்டதே பாக்யராஜ் அவர்கள் தான். இது வந்து ஒரு சம்பவம் தான் நான் சொல்கிறது. இந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னே வந்து நின்று அது எடுங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க போகிறீங்க வரீங்கன்னு சொல்லி நின்று மிரட்டுற ஒரு ஆள் ஒரு பாக்யராஜா இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்தது சார். அதாவது ரத்தத்தின் ரத்தமேன்னு ஒரு படம் பாலாஜி சாருக்காக பண்ணார். அப்போ தொழிலாளர்கள் பெப்சி தொழிலாளர்கள் அவ்வளோ பேரும் இவர் பக்கம்தான் நின்னாங்க. இவர் தொழிலாளர்களுடைய சப்போர்ட்டு எப்போதுமே. ஆக்சுவலாக இவர் வந்து பெரியாரிஸ்ட்டு தான். இவருடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், சின்ன வயசுலேயே நான் பெரியாருடைய மீட்டிங்கெல்லாம் போயிருக்கேன் வந்திருக்கேன் அப்படின்றது. தொழிலாளர்கள் மேலே இந்த சினிமாவில் வந்து முதலாளி தொழிலாளின்ற ஒரு போராட்டம் ஒன்று பெருசாக நடந்தது. அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து முதலாளி பக்கம் பாரதிராஜ் சாரை வீட்டுக்கு வந்து நீ என்ன கூப்பிட்டா வரமாட்டியா என் கூட? இல்லை சார் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். வரமாட்டேன்னு சொல்லிட்டார். நீங்கள் போய்க்கங்க, நான் எப்போதும் தொழிலாளிகள் கூட தான் இருப்பேன். ஏன்னா நான் போய் ஷூட்டிங்கில் காரை விட்டு இறங்கினோன்னே எனக்கு காஃபி கொண்டு வரவன் ஒரு பையன். எனக்காக வந்து லைட் பண்ணுறது, கேமரா ஒர்க் பண்ணுறது, ப்ரொடக்ஷனு, அசிஸ்டன்ஸு, காஸ்டியூமு இவ்வளோ பேர் இருக்காங்க எனக்காக வேலை செய்கிறதுக்கு. நான் இவங்களெல்லாம் விட்டுட்டு உங்கள் கூட என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் தொழிலாளர்களுக்கு எப்போதுமே அவர் சப்போர்ட்டாக இருப்பார்.
சரி, இப்போ அவர் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார், நீங்கள் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து பார்த்த வியந்த விஷயங்கள் எது சார்? அதே மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த நட்பு எப்படி சார் அது? இப்போ நான் வீட்டில் இருக்கேன்னு வைங்களேன், திடீர்னு எங்கள் டைரக்டர்கிட்ட இருந்து ஃபோன் வரும். ஃபோன் வந்தோடனே டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக எந்திரிப்பேன் நான். அதே மாதிரி தான் அவரும் பண்ணுவார். யூரியா சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான் சொல்லுவார். ரொம்ப கடைசி வரைக்கும் அவர் கூட அந்த டைரக்டருன்ற ஒரு மரியாதை குரு ஸ்தானம் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது. அவர் பேரையும் சொல்ல மாட்டார் அவர். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர் தான் வந்து ஒரு சினிமாவுக்கு உந்துதலாக இருந்தது. இவங்க தான் 2 பேர் தான் வில்லேஜ்லேருந்து நிறைய பேர் படிச்சுட்டு சினிமா கனவு வர்றதோ, கனவோட வர்றது வந்து நிறைய பேர் ட்ரெயின் ஏறுறது இவங்க 2 பேர் பேரை சொல்லி தான் ஏறுவாங்க. முன்னோடிகளாக இருந்திருக்காங்க எல்லாருக்குமே. சினிமா மேலே பிரியம் வச்சு வரவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு முன்னோடிகள். இப்போ இருக்கிற படங்களும் அந்த மாதிரியான முன்னோடிகள் தான். இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரான்ச்சஸ் ஃபுல்லாகவே எல்லாம் அங்கங்கேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. மணிவண்ணன் சார்ட்டேருந்து மனோபலா, ரங்கராஜன் ஒரு இயக்குனர் வந்தார், எங்கள் டைரக்டரு. இந்த மாதிரி அவங்க கூட இருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வந்தவங்க. பாக்யராஜ் சார் கூட இருந்த ஒரு பார்த்திபன், பாண்டியராஜன், அப்புறம் லிவிங்ஸ்டன் இருந்தார், ஜிஎம் குமார் இருந்தார், விஸ்வம்னு ஒரு நல்ல ரைட்டரு நடிகர் இருந்தார். அவங்க எல்லாமே இவங்களுடைய வழித்தோன்றல்கள் தான். பார்த்திபன் சார் வந்து அவர் குருக்காக எல்லாரும் முன்னாடி நின்று எல்லாத்தையும் எடுத்து எல்லாமே நடத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரையே வந்து தாக்கி பேசியிருந்தாங்க, சும்மா நடிக்கிறாரு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது அவரால் பேசக்கூட முடியல. ஆனால் அது இந்த மாதிரிலாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க சார், நடிக்கிறாரு சும்மா, நீ போயிட்டு இது பண்ணாத. அது ஏன் சார் அந்த மாதிரிலாம்? அது வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் எஃபர்ட் எடுத்து போட்டு செய்கிறாரு, பண்ணுறாரு. பட்டு ஒரு 2 நிகழ்ச்சிகள் மட்டும் நான் சும்மா ஜென்ரலாகவே நான் ஒரு விஷயமா சொல்கிறேன். வழக்கமாக வந்து டைரக்டருக்கு பர்த்டேனா அன்றைக்கி எல்லோரும் வருவாங்க. அங்கே கூட இருந்த பாக்யா ஸ்டாஃப்ஸ் வருவாங்க, அங்கே இருக்கிற உதவியாளர்கள், ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ பேரும் வருவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் அவர் கூட ஃபுல்லாகவே போகும். அந்த போன வருஷம் பர்த்டே வந்து இவர் கலைவாணர் அரங்கத்தில் நடத்தினார். இவர் தலைமை தாங்கி தான் பண்ணார், செஞ்சார், எல்லாமே பண்ணார். எல்லாமே ஓகே, அதெல்லாம் நாங்கள் யாரும் எந்த குறையுமே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட்டு இவர் என்னை கூப்பிட்டு, ஜெகன் இந்தாங்க ஒரு 30 டிக்கெட் வச்சுக்கோங்க, அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் கூப்பிடுங்க, அன்றைக்கி அவருக்கு பிறந்த நாளுன்றதுனால எல்லாரும் ஒரு தடவை மேடைக்கு கூப்பிட்டு ஒரு அங்கீகாரமாக ஒரு டைரக்டருக்கு ஒரு பூவோ இல்லை ஒரு பரிசு பொருளோ கொடுக்க வச்சுருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை செய்யவே இல்லை. உதவியாளர்களுக்கு அந்த மரியாதை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அப்போவோ அவங்களுக்கு எல்லாருடைய மனநிலையும் பாதிப்பு தான். ஏன் நம்மளை மட்டும் ஏன் கூப்பிட மாட்டேன்றாங்க? இத்தனை வருஷம் நம்ம வேலை செஞ்சு நான் இருக்கிற டிக்கெட்டெல்லாம் கொடுத்துட்டு என்ன எந்த கேட்லேயுமே உள்ள என்ட்ரி கொடுக்கல. நான் அப்படியே திரும்பி வீட்டுக்கு தான் சார் வந்தேன். வீட்டுக்கு வந்தால் எல்லாம் கேட்டாங்க, என்னங்க இது ஃபங்க்ஷன் நடக்குது வந்துட்டீங்க, நான் சொல்ல முடியுமா உள்ளே விடலை அப்படின்னு சொல்லிட்டு. அது தப்பு இல்லை அது. அதே மாதிரி தான் டெத்துலையும் அவர் பண்ணார். தூக்கும்போதாவது கடைசியில் ஒரு 10 அசிஸ்டன்ஸ் எல்லாம் வாங்க நம்ம தான் தூக்கணும் சொல்லி தூக்கியிருக்கணும்ல, அது பண்ணலைல்ல நீங்கள். அவர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் இருந்தால் அவர் ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். அது எல்லாருக்குமே எனக்கு ஃபோன் மூலிமா ஏகப்பட்ட கால். என்ன சார் ஒருத்தர் கூட பக்கத்தில் போகக்கூட முடியல. ஒரு பக்கம் பவுன்சர்ஸு, ஒரு பக்கம் போலீஸு, ஒரு பக்கம் அவங்க இவங்கன்ட்டு ஒரு இதுவே இல்லாமல் போயிடுச்சுல அன்றைக்கி எல்லாருக்குமே. கண்டிப்பாக சார். அது எல்லாரும் உங்க கூட ட்ராவல் பண்ணியிருந்தா கடைசியாக தூக்கவே நீ தூக்குறதுக்கு கூட முடியல. ஆத்ம திருப்தி கிடச்சிருக்கும்ல. இனிமேல் எந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர போகிறோம் அது சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஒரு ஆள் தானா ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்கு? தவறு. அதை நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாருக்கும் ஒரு 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 பொறுப்பு கொடுத்துருக்கணும், ஒரு இது பண்ணியிருந்துருக்கணும். எவ்வளோ பேர் இந்த காம்பவுண்ட்லேருந்து போயிருப்பாங்க இந்த 50 வருஷத்தில்? நீங்கள் 50வது வருஷம் கொண்டாடிட்டு டெத்துக்கு தான் வரீங்க. நான் நடுவில் இவ்வளோ நாள் போயிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு நாள் கூட டைரக்டர் எப்படி இருக்காரு, என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்னு வந்து விசாரித்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் வந்திருக்கணும்ல நடுவில். அப்புறம் துணை முதல்வர்னு ஒரு படத்தில் பிகினிங்கில் ஒரு 4 வரி பேச சொன்னார் டைரக்டர். பேசி கொடுத்துட்டாரு. பேசி கொடுத்துட்டு என்ன பண்ணார், நீ ஏன் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இன்விடேஷன் அடித்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி இல்லை சார் நான் வரல அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். வரலன்னு டென்ஷன் படுத்திட்டார் சார் 2 நாள்.
அவர் காலையில் நான் போகிறேன், ரொம்ப அப்செட் ஆகி என்ன ஏன் திடீர்னு வரமாட்டேன்றப்ப இப்போ நம்ம போய் யாரை பிடிக்கிறது ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் என்கிட்ட நீ தயவுசெய்து இந்த லெட்டரை கொண்டு போய் நீ கொண்டு போய் அவங்க ஆஃபீஸில் கொடுத்துட்டு வா அப்படின்னாப்புல. அப்புறம் நான் ஒரு லெட்ரு அவர் எழுதி கொடுத்த லெட்ரு அதை கொண்டு போய் கேகே நகர்லேயே எங்கேயோ ஆஃபீஸ் இருந்தது. அது கூட யாரோ ஒரு பொண்ணு தான் வந்து வாங்கிச்சு. அம்மா தயவுசெய்து டைரக்டர் கொடுத்தாரு, இதை நீங்கள் அவர்கிட்ட எப்படியா சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்தாருன்னு வைங்களேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் கூடியே இருந்த எல்லாருக்கும் மனசு கஷ்டம். மன நெருடல் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த நெருடல் இருக்க தான் செய்யும். அவர் கூட இருந்த பயணம் பண்ணவங்க யாரும் பக்கத்திலே இல்லை. இது இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஏன் அவங்களுக்கு மன பாதிப்புனா, இப்போ வீட்டில் கேட்குறாங்க, நீங்கள் இத்தனை வருஷமாக வேலை செஞ்சுட்டு நீங்கள் உங்களை ஏன் மேடை ஏற்றலை, உங்களை கூட்டத்திலே ஆளே காணுமே அப்படின்னு பப்ளிக்கு கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, ரிலேஷன்ஸு எல்லாருமே கேட்குறாங்க. நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உதவியாளர் எல்லாருக்குமே நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இங்கேருந்து போனவங்க அத்தனை பேரையுமே நீங்கள் ஒரு அடையாளப்படுத்தலைனாக்கா அப்புறம் இத்தனை வருஷம் நீங்கள் கூட இருந்தீங்களா? நீங்கள் கூடவே இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் போய் அவருக்கு 2 நாள் ஒர்க் பண்ணிட்டு வரேன், ஆடு பண்ணுறதுக்காக. டப்பிங் பண்ணுறேன், ஆடு பண்ணுறேன், எல்லாமே பண்ணிட்டு வரேன். சார் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த நிகழ்ச்சியில் இளையராஜா அவர்கள் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி யார் வந்தாலும் இசை வந்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கே வந்து பாடம் எடுத்த வாத்தியார் இவர் தான் அப்படின்னு சொல்லி இளையராஜா சொல்லியிருப்பார். இந்த மாதிரி என்னென்ன டிராஃப்ட்லாம் அவர் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அவருக்கு பேசிக்கலி இசை ஆர்வம் இருந்திருக்கு அவருக்கு. அவர் கூட சுதாகர்னு ஒரு மாஸ்டர் கூடவே லைஃப் லாங் அவர் பையன் கூடவே இருந்திருக்காங்க. அப்புறம் இப்போ சமீபமாக ஒரு பாட்டு முறைப்படி பாடல் பாடுறது எப்படி, சுரம் பிடிக்கிறது எப்படி, அது எல்லாத்தையுமே ஒரு 5 வருஷமாக அவர் பண்ணிட்டு தான் இருக்கார். இன்றைக்கும் அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே மியூசிக்கில் உட்காந்துருவார். மியூசிக் வந்து அது 1 மணி 2 மணி வரைக்கும் போகும். அப்படி தான் இசை வந்து அவருக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர வச்சுருவார். தபலா அடிக்கிற ஆள், கிட்டாரிஸ்ட்டு, இவங்க கீபோர்ட் பிளேயரு, வாத்தியார் எல்லாரையும் வர வச்சுக்குவார். அவர் இப்போ கடந்த காலத்தில் இப்போ எனக்கு தெரியாது அது, பட் எவ்வளோ டியூன்ஸ் போட்டு வச்சுருக்காருன்னு தெரியல. அது உள்ளே இருக்கிறவங்க ஜெயின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ டியூன்ஸு வச்சுருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இசை வந்து அவருக்கு ரொம்ப அலாதியான ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி. அவர் போட்ட சாங் எல்லாமே ஹிட்டு சார். அவர் கொடுத்த டியூன் வந்து ஹிந்தியில் ஒரு சாங் ஹிட்டு, 2 சாங் ஹிட்டு. இது பேட்டாவில் போட்டது அந்த கொண்டைச்சேவல் கூம் நேரம், எங்கள் சின்ன ராசாவில் போட்ட மியூசிக் தான் அவங்க அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டு ஹிந்தியில் பெரிய ஹிட்டு. அப்புறம் வீட்டில் விசேஷங்கள் வந்து ஹிந்தியில் பண்ணும்போது ஒரு சாங் இருக்குது, அந்த சாங்கும் பெரிய ஹிட்டு ஹிந்தியில். அதே மாதிரி சொக்கத்தங்கத்தில் போட்ட டியூன்ஸ் பூராவே இவருடைய டியூன் தான். எல்லா சாங்குமே ஹிட்டு. அதனால் அவருக்கு வந்து இசை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அதனால தான் அவ்வளோ பெரிய மேடையில் எனக்கு பாடம் எடுத்த வாத்தியார்னு இளையராஜாவே சொல்கிறாரு. ஆமாம். ஓகே சார். சார் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் போயிட்டு அமிதாப் பச்சனை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு. அது எப்படி சார் இங்கே பண்ணிட்டு இருக்காரு, இங்கேருந்து ஒரு டிராஃப்ட் கட் பண்ணி இந்திய சாருக்கு தெரியாது இருந்தாலும் வச்சு ஒரு படமே பண்ணிட்டு வந்திருந்தாரு. அந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னு பார்த்தோன்னு உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? நான் வந்து அம்மா வந்தாச்சு படம் ஷூட்டிங்க்கு நான் பாம்பே போனேன். நான் அப்போது மிஸ்டர் பேச்சாரா டைரக்டரு அப்படின்னு சொல்கிறானுங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே. அவரை ஒரு டைரக்டராக தான் பாம்பேயில் எல்லாருக்குமே தெரியுது. அவருக்கு டைரக்டர் அப்படின்னா அவருக்கு அங்கே ஒரு இயக்குனராக அவருக்கு பெரிய மரியாதை ஹிந்தியில். அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழில் பண்ண படங்கள் அத்தனையுமே அனில் கபூர் அங்கே பண்ணியிருக்காரு. அனில் கபூர், கோவிந்தா மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டேவிட் தவான் டைரக்டரு. ராசுகுட்டி வந்து இங்கே 100 நாள் ஓடினதை விட அங்கே 175 டேஸ் ஓடிருக்கு. அதே மாதிரி எங்கள் சின்ன ராசா இங்கே 150 நாள்னால் அங்கே 250 டேஸ் ஓடிருக்கு. எல்லா படமே அந்த நாட்கள், தூரல்னு போச்சு, முந்தானை முடிச்சு எல்லாமே ஹிந்தியில் ரீமேக் ஆகிருக்கு. மேக்ஸிமம் எல்லாம் ஹிட்டு தான். சுந்தரகாண்டம் எல்லாமே.
அவரது வந்து இவரோட படங்கள் தான் வந்து ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு எல்லாத்துலேயுமே ரீமேக். எல்லா படங்களும் ரவிச்சந்திரன் வந்து கன்னடத்தில் பண்ணுவார், தெலுங்கில் வெங்கடேஷ் பண்ணுவாப்புல, இங்கே அனில் கபூர் பண்ணுவார். மாற்றி 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 பண்ணி எல்லா படமும் அங்க இருக்கிற படத்தை இப்ப இங்க பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இத வந்து முதல்ல வந்து பண்ணவரு நம்ம பாக்யராஜ் சார் தான். இங்க எடுக்கிறத அங்க போச்சு, நான் அங்கேயும் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு உண்டான அங்கீகாரம் சாருக்கு கிடைச்சிச்சுன்னா அது கிடைக்கல தான் அது கண்டிப்பா. பெருசாக கிடைக்கல. ஏன்னா சொல்றாங்க இப்போ வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை பாரு, கிறிஸ்டபர் நாலனை பாரு, அங்க பாரு, இதை பாருன்னு. ஆனா இங்க இருக்கிற நம்ம பாக்யராஜ் சார் லெஜண்ட், அவருக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது அங்கீகாரம் கொடுக்கணும். அரசு திரைப்பட கல்லூரிகளில் இவருடைய படங்கள் வந்து ஒரு சின்ன லெசனாக வைக்கணும். ஒரு ஒரு ப்ரொஃபஸர் வந்து அந்த கதையை பற்றின டீட்டெயில்ஸு சொல்லி பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஆனா பாக்யராஜ் சாரும் வந்து பாத்தீங்கன்னா அவருவே வந்து பேசியிருப்பாங்க. அவரும் ஒரு படத்தை பார்த்தாரா சும்மாலாம் விட்டுட்டு போக மாட்டாரு. அதை எடுத்து போட்டு ஒரு ஸ்கிரீன் பிளே இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்க இருக்கிற தமிழ் சினிமாவில் வரணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் அவர் வந்து அதை சொல்லுவாரு. எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காக ஒரு மெனக்கிட்டு இருக்காரு. அந்த அதெல்லாம் சார் எப்படி சார்? அது இப்போ சமீபத்தில் அவர் பார்த்து ரொம்ப வியந்து போகிற படங்கள்லாம் வந்து அந்தந்த டைரக்டரை கூப்பிட்டே வந்து ஆஃபீஸ்க்கு பேசுவார். லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதே மாதிரி இந்த தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும் ஒரு இயக்குனர் இருக்கார், ராம் பிரசாத். அவர் நிறைய பேர் அந்த மாதிரி கூப்பிட்டு யங்ஸ்டர்ஸை பேசியிருக்காரு. பேசி அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாரு. அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ். ஒரு பெரிய டைரக்டர் நம்மளை கூப்பிட்டு படம் பார்த்துட்டு வாழ்த்துறாருன்றது அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக சார். சார் அதுக்கப்புறமா வந்து அந்த இறுதி சடங்கில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் சிஎம் விஜய் அவர்கள் 72 குண்டு செலுத்தி மரியாதை செலுத்தினாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அவருக்கு கிடைச்ச மரியாதை, கடைசி ரைட்ஸ் அவருக்கு, அது ஒன்று தான் மன ஆறுதல். அது ஒரு சிஎம்மாக பண்ணதுக்கு ரொம்ப நம்ம எல்லாரும் திரையுலகம் சேர்ந்தவங்க எல்லாரும் நன்றி தான் சொல்லணும். ஓகே சார். சார் இப்போ பாக்யராஜ் சார் இருந்திருந்தால் இப்போ நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா சார்? நான் ஒன்றும் இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் நட்பாகவே இருக்கணும்னு தான் நான் விருப்பப்பட்டேன். நான் பெருசாக அவர்கிட்ட அது வேணும் இது வேணும்லாம் கேட்டதே கிடையாது. என்றைக்குமே நான் அந்த மாதிரி கேட்கவே மாட்டேன். சரி, அவர் நமக்கு ஒரு சகோதரர், ஒரு வாத்தியார், அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கட்டும். ஓகே சார். ஓகே, நன்றி சார்.